Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து மொபைல் ஸ்டாண்ட் தாங்க பண்ண போறோம். நேத்து நிறைய பேர் ரிக்வெஸ்டா கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால நான் சிம்பிளா ஒரு 3 ஐடியாஸ் கொடுத்திருக்கேன். இந்த 3 ஐடியாஸ்ல உங்ககிட்ட எந்த things இருக்கோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் ஒன்னு எடுத்துர்க்கேன், பிளாஸ்டிக் கேன். அந்த கேனை வந்து இப்போ நான் கட் பண்றேன்ல, இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. நைஃப் சிசர் இந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஹைட் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அது தேவைப்படாது, நம்மளுக்கு இந்த கீழே இருக்கிற ஏரியா தான் தேவைப்படும். அதனால இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸில் மேலே அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. ஒரு மொபைல் உள்ளே போகிற அளவுக்கு அந்த சைடு இருக்கும்ல, மொபைலில் சைடு இருக்கும்ல, அந்த சைடு வந்து உள்ளே போகிற அளவுக்கு வந்து சைஸ் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரியே அதோட ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுக்கணும். அப்படி ரெண்டு சைடும் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் ரெடி. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் இது. ஓகே, இப்போ ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஈஸியாக மொபைலை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு சின்ன கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் உங்களோட மொபைல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக அது வந்து நின்றுக்கும். ஓகே, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து வெயிட்டுக்காக கீழே வந்து மண் குட்டி குட்டி கல் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். கூழாங்கல் எல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த ஷேப்லேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி இப்படி லென்த் ஷேப்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு பெயிண்ட்டுக்கு மேலே ஏதாச்சும் வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பெயிண்ட்லாம் அடிக்கல, சும்மா லேஸ் மட்டும் ஒட்டுறேன். ஓகேவா, மேலே ஒரு ஒட்டியிருக்கேன், அதே மாதிரி கீழே ஒரு லைன் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி ஏதாச்சும் மேலே கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து மொபைல் ஸ்டாண்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட்டுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கல் கொஞ்சம் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால நான் போடுறேன். நீங்கள் வந்து இந்த கல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மண் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மண்ணை போட்டு விட்டுட்டிங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஓகே, தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, அப்புறம் மொபைல் அதில் பட்டுச்சுன்னா மொபைல் வீணாக போயிடும். அதனால கல் அது இந்த மாதிரி மண் போட்டுக்கோங்க. மண் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து மொபைல் இப்போ நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மொபைல் வந்து கீழே விழுக சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால மொபைல் நல்லா ஸ்ட்ரிப் பண்ணி நிற்கும். ஓகேவா, நல்லா வெயிட்டாகவுமே இருக்கும். இப்போ இதை வந்து இந்த ஷேப்லேயும் நிறுத்தியிருக்கேன், அதே மாதிரி அந்த பக்கமும் நிறுத்திக்கலாம். இதில் போட்டு வச்சே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஆன்லைன் கிளாஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வாட்டர் கேன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த ஷேப்பில் வச்சு கூட நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ வாங்க அடுத்த மெத்தட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஐடியா பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் தாங்க எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பேப்பர் கப்பில் கூட ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாட்டர் கேனில் எப்படி பண்ணமோ அதே தான், அப்படி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி நீளமாக ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் புரிகிற மாதிரி தெளிவாக பொறுமையாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் பீஸை இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இப்படி வளைச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயும் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் பாதி பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இந்த ஷேப் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இதை கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா மொபைல் ஃப்ரண்ட் சைடில் தெரியும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து மறையக்கூடாது, அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மொபைலை வந்து அழகாக அந்த ரெண்டு சைடில் கட் பண்ணோம்ல, அதில் வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே நின்றுக்கும். கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லாவே நின்றுக்கும். இதுலேயும் நம்மளுக்கு வெயிட்டுக்கு வேணுன்னா நம்ம ஏதாச்சும் கல் போட்டு நிற்க வச்சுக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் மட்டும் ஒட்டி காமிக்கிறேன். ஓகேவா, அது வந்து பேப்பர் கப் மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர்ஸ் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் நான் வந்து கொஞ்சமாக கூழாங்கல் இருந்துச்சு, அதை போட்டுட்டு இதில் வந்து மொபைல் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்குமே நம்ம ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம். மொபைலில் இந்த ஷேப்லேயும் வைக்கலாம், அதே மாதிரி அப்படியே தூக்கி இந்த மாதிரி ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ரெண்டு ஷேப்லேயும் வைக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கு. இந்த பேப்பர் கப் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஹைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்தால் கூட இந்த ஷேப்பில் வெட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ தேர்ட் மெத்தடுக்காக இந்த மாதிரி டேப் காலியாக போனால் அந்த சர்க்கிள் கார்ட்போர்டு இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸில் ரெண்டு சைட்லேயும் ஒரு சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் எப்படி கட் பண்ணணும்னா, ஒரு சைடு நேராகவும் இன்னொரு சைடில் கொஞ்சம் சாஞ்சு இருக்க மாதிரியும் கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு இப்போது பக்கத்தில் கட் பண்ணுறால அதை மட்டும் கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், நான் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு சைடு கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரியும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள்.
இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வளைஞ்சு கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம மொபைல் வைக்கும்போது லைட்டாக மொபைல் சாய்ஞ்ச மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா. ஏதாச்சும் வீடியோ பார்க்குறோன்னா கொஞ்சம் அப்படி சாய்ஞ்ச மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம அப்படியே திருப்பி இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த டேப்புக்குள்ளே நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நின்றுக்கும். இதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி டேப் போட்டு கவர் பண்ணுறேன். டேப் அட்டைக்கு டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வெயிட்டுக்காக எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து கார்ட்போர்டே நல்ல வெயிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால நான் எதுவும் பண்ணல. இப்போ இதையும் 2 ஷேப்பில் பண்ணியாச்சு. இதில் வச்சுட்டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். அழகாக இருக்கும். ரொம்ப குட்டியாக சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுவுமே கொஞ்சம் குட்டையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மொத்தம் 3 ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கார்ட்போர்டில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கார்ட்போர்டில் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.